வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இன்னைக்கு 71வது நாள் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இப்பதான் தொடங்குனது போல இருக்கு. ஆனா அதற்குள்ள 6 மாதங்கள் கடந்து விட்டது. சரி, தொடர்ந்து வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சிகள். இப்போ அடுத்த வகுப்போட நாம் இந்த ஃபர்ஸ்ட் செஷன் லெவல் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெவல் 1 வந்து நாம கம்ப்ளீட் பண்ண போறோம். அப்புறம் லெவல் 2, 3 அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லெவல் 1ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு உலக மக்கள் எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விஷயமா மகரிஷி அவர்கள் முதல் கொண்டு பல மகான்கள் சிந்திச்ச விஷயம். எனக்கு ஏன் இது நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நல்லதா தானே நான் செய்யறேன். எந்த புழு பூச்சிக்குமே நான் கெடுதல் பண்ணலையே. ஆனா என்னுடைய வாழ்க்கை இப்படி கஷ்டமா இருக்கே. ஆனா மத்தவங்க எல்லாம் பார்த்தா தப்பு பண்ற மாதிரி தெரியுதே. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே. என்னதான் தீர்வு இதுக்கு? எத்தனையோ பக்கம் போய் பார்க்கிறோமே. எத்தனையோ கடவுளை வேண்டுறோமே. இல்லைங்களா? எவ்வளவோ பரிகாரங்கள் செய்யறோமே. இருந்தாலும் நம்முடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வரலையே. அப்ப அந்த இறைவன் இருக்கிறானா இல்லையா? இறைவன் இருந்தா கண்ணுக்கு முன்னாடி இத்தனை கஷ்டத்தை எனக்கு கொடுத்து அவன் பார்த்துட்டு இருப்பானா? ஏன் இந்த உலக மக்கள் எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே? இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? என்னதான் தீர்வு? சரிங்களா? கடவுளையே கும்பிட்டு இருக்காங்க. குடும்பத்துல பெரிய உயிரிழப்பு நடக்குது. எவ்வளவோ பேரு அன்னையில இருந்து கடவுளை கும்பிடாம இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன். சரிதானுங்களா? அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தானா இதை செஞ்சிருக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அப்படி நம்புறாங்க அவங்க. அதாவது கடவுள்னு யாரோ எங்கேயோ இருந்துட்டு நம்மளை எல்லாம் அப்படியே நம்ம வாழ்க்கையை அவன் வந்து இந்த சினிமா படத்துல டைரக்டர் ஹீரோவை நீ எதை செய்யப்பா, வில்லனை நீ எதை செய்யப்பா, அவனை அடிப்பா, இவனை துரத்துப்பா, அப்படி எல்லாம் சொல்ற மாதிரி கடவுளை தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஒரு உணர்வு நிலை அப்படி இருக்கு. இதனால் வரைக்கும் இந்த வந்த சமுதாயத்துல நம்ம கடவுளை பற்றி அப்படி சொல்லி சொல்லி நிறைய கற்பனை கதைகள். சரிதானுங்களா? இந்த வேதங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா புராணங்கள், இதிகாசங்கள், எல்லா மதங்கள்லயுமே எல்லா மதங்கள்லயுமே நிறைய விஷயங்களை ஒரு கதைகளா கற்பனைகளா உருவாக்கி நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க. அது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த கால மக்களுக்கு அது பொருந்தமா இருந்தது. அத சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நம்மளோட அறிவு அந்த அளவுக்கு வளரல. சரிங்களா? உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லாமே வான்காந்தத்துல ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நான் பேசுறது ஒரு வான்காந்தத்துல ரெக்கார்ட் ஆகுது. ஆகுதா இல்லைங்க? இப்ப நான் இங்கிருந்து பேசுறேன். ஜூம்ங்கிறதுல கிளவுட்ல போய் ரெக்கார்ட் ஆகி அதுக்கப்புறம் அது இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்க எங்க வேணா உட்கார்ந்து பாக்குறீங்களா? முடியுது இல்ல? சரிதாங்களா? அப்ப இதுவே நான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நான் சொன்னேன்னா யாராச்சும் நம்புவாங்களா? செல்போன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து உலகத்துல யாரு கூட வேணா பேசலான்னு சொன்ன யாராச்சும் நம்பியிருப்பாங்களா? நம்பியிருக்க மாட்டாங்க. அதான் மகரிஷி என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து விஞ்ஞானத்துல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம். அறிவு நிலையில உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம். அப்ப இந்த நிலையில இருக்கிற மக்களுக்கு தெய்வத்தை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கணும். இறைவனை பற்றிய அறியாமைதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. இறைவனை பற்றிய அறியாமை. இது எதையோ ஒன்ன பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. அதுதான் நீங்களாவும் இருக்கு, நானாவும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு. அப்ப இறைவனை பற்றி அறியாமையினால் ஒண்ணுதான், தன்னை பற்றி அறியாமையினால் ஒண்ணுதான், அந்த பிரபஞ்ச சக்திகளை பற்றி அறியாமை, எல்லாம் ஒரே அறியாமை. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அந்த ஒன்றே காந்தமா மாதிரி சொல்றாங்க. அந்த ஒன்னை உணர்ந்தா எல்லாம் தெளிவாது. அதான் காந்த தத்துவம்.
அதை பற்றிய ஒரு மிக அற்புதமான சிந்தனை தான் இன்னைக்கு நம்ம ஆழமாக தெய்வநிலை அறியாமல் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன். அந்த பிரம்ம ஞானம் அதெல்லாமே சேர்ந்த வகுப்பு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் பேட்ச்ல நாம் வந்து பேச போறோம். அடுத்த வகுப்பு நிச்சயமா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அந்த செகண்ட் லெவல் கோர்ஸ்ல 6 months அந்த கிளாஸஸ்ல என்னென்னவெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதோட டீட்டெயில நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுல இன்க்ளூடிங் பிரம்ம ஞான தத்துவம். பிரம்மம்னா இறைவன், இறைவனை பற்றிய அறிவு. இன்னைக்கு நான் சிம்பிளா அதுல சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் ஷேர் பண்றது. எனக்கு நல்லா தெரியும் இந்த 70 வகுப்பினுடைய உச்சமான வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கணும்னு நான் நம்புறேன், விரும்புறேன். இறையாற்றல் நடத்தி கொடுக்கும். இந்த ஒரு வகுப்பு புரிஞ்சா போதும், எல்லாமே தெளிவாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் தத்துவம் தான். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச தத்துவமும் கூட. நீங்க இதை இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு புதுசா சொல்லித்தரேன்னு நினைச்சிட வேண்டாம். இது நம்ம எல்லாருக்கும் தண்ணிப்பட்ட பாடு. சரிதானுங்களா? அவ்வளவு எளிமையா எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதனோட புரிதல் இன்னும் நமக்கு ஆழமாக வரும். அப்ப தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்து செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ. நாம் செய்யற செயலுக்கும் அதனால் வரக்கூடிய விளைவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு உணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன். என்ன தத்துவங்க? செயல் விளைவு தத்துவம். இதை பத்தி நான் உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பேசியிருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பேசியிருப்பேன். தலை விதி அப்படின்னு பேசியிருப்பேன். இதெல்லாம் நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோ. இப்ப கடவுளுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? நாம என்ன நினைக்கிறோம்? கடவுள் எங்கேயோ உட்கார்ந்துட்டு நாம என்ன கேட்டாலும் அதை கொடுத்துருவாரு, நம்ம பிரச்சனையெல்லாம் அவர் சரி பண்ணிடுவாரு, அப்படிதான் நம்புறோம். பொதுவா உலகம் முழுக்க அப்படித்தான் மக்கள் இருக்காங்க. கடவுள் பயங்கரமான ஆற்றல் கொண்டவர். சரிதானா? இந்த பிரபஞ்சத்தையே படைச்சு காப்பாத்தி எல்லா உயிர்களையும் தோற்றுவித்து காப்பாத்திட்டு வர்றவர். அவர் நான் எது கேட்டாலும் எனக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதான் நம்பிக்கை மார்க்கம், பக்தி மார்க்கம்னு சொல்றோம். சரியா? நாம் இப்ப போயிட்டு இருக்கிறது ஞான மார்க்கம். பக்தி மார்க்கத்திற்கு அடுத்த லெவல்ல பயணித்துட்டு இருக்கோம். அப்ப பக்தி மார்க்கம் பொய்யான்னு கேட்டா பொய்யல்ல, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நம்ம பயணிக்கிறது செகண்ட் ஸ்டேஜ். சரியாங்களா? கடவுள் இருக்கிறார், ஆமா இருக்கிறார், நிச்சயமா இருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. எங்க இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கார்? சரியாங்களா? அவர் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அவனின்றி ஓரணுவும் அசையாது. சரிங்களா? எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார். எந்தெந்த பொருள்? எல்லா பொருளிலுமே இருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. தாய்மானவர் சொல்றார், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசம். இறைவனை அங்க இருக்கிறான் இங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அது. தன் அருள் வெளிக்குள்ளே, அந்த இறைவனுடைய வெளியது அருள் வெளி. இறை ஆற்றலுக்கு பேர் அருள்னு சொல்லணும்னு. தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது. எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த இறையாற்றல் தான் எல்லாவற்றையும் தோற்றுவித்து பாதுகாத்து வழிநடத்தி நிறைவு செய்து கொண்டு. அப்ப அப்பேற்பட்ட இறையாற்றலுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? சரியாக புரிந்து கொள்ளுங்க. நான் சிம்பிளான உதாரணத்துல ஒண்ணு சொல்லியிருப்பேன். சாம்பார்ல கொஞ்சம் உப்பு எச்சா போட்டுட்டு எந்த சாமி கிட்ட போய் குறைக்க சொன்னா குறைப்பார்? எந்த சாமி கிட்ட போலான்னு சொல்ல. சரிங்களா? எந்த சாமியாலையும் சத்தியமா குறைக்க முடியாது.
சரியா? நீங்க பழனி போனாலும் சரி, திருப்பதி போனாலும் சரி, காசி போனாலும் சரி, ராமேஸ்வரம் போனாலும் சரி, மெக்கா மதினா போனாலும் சரி, ஜெருசலம் போய் ஜீசஸ் கிட்ட போனாலும் சரி, புரியுதா இல்லைங்களா? இல்ல புத்த கயா போய் உட்கார்ந்தீங்கனாலும் சரி, சரிதானுங்களா? எங்க போய் உட்கார்ந்து நீங்கள் கடவுளை வேண்டினாலும் சாம்பார்ல இருக்கிற உப்பு குறையாது. இந்த ஒரே விஷயம் புரிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கையில அத்தனை விஷயம் புரிஞ்சது. சரியானுங்களா? நாம போய் அதை கேட்கறதும் இல்லை. யாருமே சட்டியில் இருக்கிற சாம்பார் எடுத்துட்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு இதை குறைச்சு கொடுன்னு சொல்றது. ஏன்னா நமக்கு அதை பற்றிய அறிவு தெளிவா இருக்கு. என்ன அறிவு? சாம்பார்ல உப்பு ஏன் எச்சா வந்துச்சு? கடவுள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கடவுள் தான் நம்ம திட்டுவோம். உனக்கெல்லாம் கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா, வாய் இல்லையா, சரியா? நீ எல்லாம் என்னை மாதிரி பிறந்து பார்க்கணும், அப்படி இப்படின்னு. சரியா? ஆனா அவர் எந்த ரிப்ளையும் கொடுக்க மாட்டார். அதனால என்ன வேணா பேசிக்கோ. அப்ப அந்த கடவுள் என்ன கேட்கிறாரு? எப்ப சாம்பார்ல உப்பு எச்சா போய் கரிக்குது, அதுக்கு யார் காரணம்? நான் எந்த விதத்துல காரணம்? இறைவன் கேட்கிறேன். நான் எந்த விதத்துல காரணம்? யார் பண்ணா இது? நீ தானே பண்ண. நீ ஒரு செயலை செஞ்ச, நான் ஒரு விளைவை கொடுத்தேன். அந்த செயலுக்குள்ளேயே விளைவு இருக்கு. நாம கவலை ஒழித்தல பார்த்தோம். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கு. கையை தட்டுற ஒரு செயல், சத்தம் வந்துருச்சு, விளைவு. கையை தட்டினா சத்தம் வரும். செயலிலே விளைவு இணைந்திருக்கு. செயல் தனியா, விளைவு தனியா கிடையாது. செயலிலே விளைவு இப்படியே ஒட்டி இருக்கு, கலந்து இருக்கு. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன? பயன் என்ன? தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவது. உப்பு எச்சா போட்டுட்டு சாமி கிட்ட கேட்கறதால பிரயோஜனம் இல்லை. அது யாரு சரி பண்ணணும்? நான் தான் சரி பண்ணணும். நான் தான் உப்பு எச்சா போட்டேன், விளைவு கரிப்பா வந்துருச்சு. இப்ப நான் வேற ஏதாவது மாற்று செயல் செஞ்சாதான் விளைவு மாறும். செயலுக்கு விளைவு நிச்சயம். சரிங்களா? இது நல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. நியூட்டனுடைய தேர்ட் லா என்ன சொல்லுது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும் மிக துல்லியமான, சரிங்களா, எதிர் விளைவு உண்டு. எல்லா செயலுக்கும் உண்டு. இது இறைவனுடைய நியதி. இதனுடைய அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சமே கட்டமைஞ்சிருக்கு. இதைத்தான் தலை விதி என்று சொல்ல. இறைவனுடைய விதியிலே உச்சகட்ட விதி இதுதான். அப்ப உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இப்ப இருக்கிறதுக்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க என்னுடைய செயல்தான். இதற்கும் கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. நல்ல ஆழமா புரிஞ்சுக்க. சரியானுங்களா? உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இனி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான சுதந்திரமும் உங்ககிட்ட முழுசா இருக்கு. இத புரிஞ்சுக்காம நாம செய்யற செயல்கள்ல மாற்றம் வராம, மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க, தெய்வ அறிவே திருந்திய அறிவாம். இந்த தெய்வத்துடைய அறிவு இருக்கு இல்லையா, பேரறிவு, அதுதான் திருந்திய அறிவு, சரியான அறிவு. சரியா? தெய்வ அறிவே திருந்திய அறிவாம். உய்யும் நல்வழி உள் உணர் தவமே. இப்ப செஞ்சமில்ல தவம். நீங்க இந்த இறைவனை உணரணும், இந்த உயிர் உய்வு பெறணும், வந்த நோக்கம் நிறைவேறணும். சரிதானுங்களா? அப்ப உய்யும் நல்வழி உள் உணர் தவமே. நீங்க உள்ள ஒடுங்கி 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 உணரணும். அந்த உணர்வு தான், அந்த தவம் தான் நீங்க எல்லா துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி. செய்யும் வினைகளை சீரமைத்திட. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த வார்த்தை முக்கியம், இந்த வரி. நாம செய்யக்கூடிய வினைகளை, செயல்களை சீரமைத்திட. அது சீர் இல்லாம இருக்கு. செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை அரும் பிறவி தொடரே.
நீங்க டவுட்டே வைக்க வேண்டாம். உங்களுடைய பிறவி தொடர் அரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் அருந்து விழும். எப்ப? செய்யும் வினைகளை சீரமைத்து. தம் அடிக்கிறாரு, தம் அடிச்சுட்டே இருக்கிறாரு. நல்ல பக்திமான், பயபக்தி. காலையிலான கோயில், சாயங்காலான கோயில், மலைக்கு போறது எல்லாம் சிறப்பா இருக்கு. கடவுள்கிட்ட போய் என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டாரு. கடவுள் செஞ்சு கொடுத்துருவாரா? சொல்லுங்க, கடவுள் செஞ்சு கொடுத்துருவாரா? சரிங்களா? சத்தியமா செய்ய மாட்டார். ஒருத்தர் கடவுளை கும்பிடுறதே இல்லை, கடவுளை நினைக்கிறது கூட இல்லை, ஆனா கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை. உண்மையா இருக்கிறார், நேர்மையா இருக்கிறார், உடலுக்கு பயிற்சி செய்யறார், என்னோட உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்கு பயிற்சி செய்யறார். அவருக்கு நுரையீரல கெடுத்துருவாரா? சொல்லுங்க, கெடுத்துருவாரா? கடவுள் என்ன அப்படி ஒரு ஆளா? தன்னை கும்பிட்டு வணங்கி வழிபட்டுட்டு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நல்லது செய்யறங்கிற அளவுக்கு சுயநலவாதியா கடவுள்? சரிதானுங்களா? அதே மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாரா கடவுள்? நீங்க செயலை செய்யுங்க, விளைவை நான் கொடுக்குறேன். விளைவுல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, விளைவை உங்களால மாத்த முடியாது. செயல் உங்க கையில இருக்கானா? நான் பல முறை சொல்லியிருக்கேன். 4 இட்லி சாப்பிட்டா இன்பம், 7 இட்லி சாப்பிட்டா துன்பம். அதுக்குள்ளேயே இருக்கு. 4 இட்லிக்குள்ள இன்பங்கிற விளைவு இருக்கு, 7 இட்லிக்குள்ள துன்பங்கிற விளைவு இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன விளைவு வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. இன்பம் வேணும்னா 4 இட்லியோட முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. இல்ல சாமி 7 இட்லி நான் சாப்பிடுவேன், ஆனா இன்பம் தான் வரணும்னா எந்த கடவுளும் கொடுக்க மாட்டார். கடவுளால கொடுக்கவும் முடியாது. ஏன்னா கடவுளே ஒரு விதிக்கு உட்பட்டவர், அந்த செயலுக்கு விளைவை கொடுக்கிறார். அதனாலதான் மகரிஷி அழகா சொல்லுவாங்க, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். இந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது பாடல் படிச்சீங்கல்ல, அது இந்த 2 லைனை டெய்லி சொல்லிட்டே இருக்கு. கல்லார் கற்றார், நீ படிச்சவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, நல்லவனோ கெட்டவனோ, ஆணோ பெண்ணோ, உயர்ந்தவனோ, அதை பத்தி எல்லாம் கடவுளுக்கு கவலையே கிடையாது. கல்லார் கற்றார் செயலுக்கு விளைவாய், செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், இறைவன் தான். உங்களுடைய செயலிலே விளைவாக இறைவனை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க, விளைவாக வருவதே இறை ஆற்றல். சரி, நம்ம இறைவனோட இணைஞ்சேதான் பயணித்துக் கொண்டிருக்கோம். சரிங்களா? அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, நாம செய்யக்கூடிய செயலுக்கு விளைவாக இறை வருது. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் பலவாறு சொல்லி வச்சாங்க. நீ வினை விதைத்தால் வினை அறுக்கணும், திணை விதைத்தால் திணை அறுக்கணும், நெருப்பில்லாமல் புகையாது, உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான், பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யேன் தனக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். காலையில் ஒருத்தருக்கு ஒரு துன்பம் கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு துன்பம் தானாவே வரும். ஏன்னா அங்க செயல் செஞ்சிட்டீங்களா, அதனோட விளைவு வரணும் இல்ல? சரிங்க, கையை தட்டினா சத்தம் வர்றது எவ்வளவு உண்மையோ அப்படி நம்ம செய்யற எல்லா செயலுக்கும் விளைவு வருங்க. எந்த கடவுளாலையும் விளைவை தடுக்க முடியாது. புரியுதா? அப்ப செய்யறப்பவே கவனமா செய்யணும். செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அயரா விழிப்பு நிலையிலிருந்து ஒரு செயல் செய்வதற்கு முன்பு இந்த செயல் செய்தால் என்ன விளைவு வரும் என்று யோசித்து செயல்படணும். அதுக்குதான் நமக்கு 6வது அறிவு. மகரிஷி ஒரு கவி சொல்லுவாங்க, குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை ஒக்கும். இப்போ அந்த படத்துல எல்லாம் காமிக்கிறாங்களா, தலையில ஏதாவது பழங்களை வச்சுட்டு அப்படியே சுடுற மாதிரி. சரியானுங்களா? குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை ஒக்கும். இங்க மேல வச்சிருக்கிற குறி லைட்டா இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? ஆள் செத்தான். சரியானு? அப்ப அந்த குறி தவறி வெடிக்கும் துப்பாக்கியை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. இந்த அறநெறி தவறி, சரி, அந்த இயற்கையோட நெறியை தவறி ஒருவன் செய்யக்கூடிய செயலினுடைய விளைவு எப்படி இருக்குமாமா?
இந்த குறி தவறி வெடிக்கிற துப்பாக்கி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மிக ஆழமான ஒரு விஷயம் இது. சரிங்களா? அப்ப நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்கு. இந்த மெர்சல் படத்துல கூட ஒரு டயலாக் வரும். நான் அதை அடிக்கடி சொல்வேன். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எறிய காத்திருக்கும். அந்த மெர்சல் படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க அப்பா விஜய், சரிண்ணா, அவர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பாட்டில் அடிச்சு கொன்றுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு அந்த படத்துல அந்த டைலாக்கே இருக்கு. 1க்கு 2 முன்னாடி வந்து நிக்குன்னு சொல்லுவான். அதுதான் இயற்கையினுடைய விளைவு. சரி, நீங்க எதை செஞ்சாலும் திரும்ப பல மடங்கு உங்களுக்கு அந்த விளைவு வந்தே தெரியும். அதான் இயற்கையோட நியதி. ஒரு நெல்லை போடுறோம், ஒரு நெல்லா ரிட்டர்ன் வருது, நூற்றுக்கணக்கான நெல்மணி வருது. சரியானுங்களா? ஒரு மாங்கட்டை போடுறீங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாங்காய் வரும். சரி, ஒரு முள்ளுச்செடி வைங்க, கோடிக்கணக்கான முள்ளு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இயற்கையில் இருக்கிற என்ன சிஸ்டம், நீ ஒன்ன குடு, திரும்ப பல மடங்கு பெரு. ஜீசஸ் அதை சொல்றாரு, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். சரி, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ? ஏதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்குல்ல, விதைச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது நீங்க பேசிட்டு இருக்குல்ல, விதைச்சிட்டு இருக்கீங்க. ஏதாவது நீங்க செஞ்சிட்டு இருக்குல்ல, விதைச்சிட்டு இருக்கீங்க. விளைவு நிச்சயமா வந்து உங்க கண்ணு முன்னாடி நிக்கும். விளைவு வந்து நிக்கிற அன்னைக்கு, ஐயோ சாமி என்னை விட்டுரு, மன்னிச்சிரு, இந்த வேலையே இங்க ஆகாது. சரியானுங்களா? விளைவுன்னு வந்ததுக்கு அப்புறம், ஐயோ சாமி கடவுளே தப்பு பண்ணிட்டு, நோ யூஸ், நோ யூஸ். அப்ப இன்னைக்கு நாம ஒரு இன்பமோ துன்பமோ அனுபவிக்கிறோம் இல்ல, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நான் ஒரு நல்லது செஞ்சா நாளைக்கு எனக்கு ஒரு நல்லது வரும். இன்னைக்கு நான் ஒரு கெட்டது செஞ்சா நாளைக்கு எனக்கு ஒரு கெட்டது வரும். இது இயற்கையுடைய நியதி. சரியா? அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு நல்லது வருதுன்னா என்ன அர்த்தம்? என்னைக்கும் நானோ என் முன்னோர்களோ இந்த உயிரை கொண்டு செய்த வினை, நல்வினை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு இன்பத்தை யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் மட்டுமே கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? நானோ என் முன்னோர்களோ இந்த உயிரை கொண்டு இப்பிறவில முற்பிறவில செய்த ஒரு தீமை உங்களிடம் இருந்து இப்ப வெளிப்படும். அதான் துன்பம். பாவம் வெளியே போயிட்டு. சரியா? அதனாலதான் சொன்னார் கணியன் பூங்குன்றனார், பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லாருக்கும் தெரியும். பல பல வாகனங்கள்ல பின்னாடி எழுதி இருக்கிறது நான் பார்க்கிறேன். சரியா? பல வாகனங்கள் எழுதி இருக்கிறது பார்க்கிறேன். ஆனா புரிதல் என்ன இருக்கு நம்ம கிட்ட? உங்களுக்கு வரக்கூடிய நல்லதோ, உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதோ யாராலையும் கொடுக்க முடியாது. அதானே? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்ப எது கொடுக்குது? நீங்கள் செய்த வினை. அந்த வினை ஒரு விளைவை கொடுக்கிறது. சில வினை உடனே நடக்கும் விளைவு. சரியானுங்களா? சில வினை உடனே நடக்கும், சில வினை கொஞ்சம் காலம் தள்ளி நடக்கும் விளைவு. இப்போ ஒரு கீரை செடி வச்சீங்கன்னா ஒரு 10-30 நாள்ல முளைச்சு வந்துடும்ல கீரை. 30 நாள்ல முளைச்சு வந்துடும். நெல்லு வச்சீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் ஆகும் விளைச்சல் எடுக்கிறதுக்கு, விளைவு வர்றதுக்கு. செயல் செஞ்சிட்டீங்க, விளைவு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சின்ன சின்ன விளைவோ வரும், முழு விளைவு வர்றதுக்கு டைம் எடுக்கும். தென்னை வச்சீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் ஆகும், அப்பதான் விளைவு வரும். பனையை வச்சீங்கன்னா 40 வருஷம், அப்பதான் விளைவு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் விளைவு தொக்கி இருக்கு. அந்த விளைவாக வருவதுதான் இறைவனுடைய சக்தி அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரியானுங்களா? அப்ப
நாம எதையும் சரியா வச்சுக்கணும், எதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு என்னோட லைஃப்ல நடக்கிற எல்லா நிகழ்வுமே நான் பெற்றிருக்கிற பயன்கள், நான் முன்னர் செய்த வினைகளுடைய விளைவை நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு, விளைவுல மாற்றத்தை உங்களால் செய்ய முடியாது. சரிங்களா? நேத்திக்கு ஒரு மாங்கொட்டை போட்டீங்க, அது மாமரமா தான் வரும், புளிய மரமா வராது. செயலுக்கு தான் விளைவு. நீங்க விளைவுல போய் ஐயோ எனக்கு மாங்காய் வேணாங்க, எனக்கு மாங்காய் பிடிக்காதுங்க, எனக்கு புளியங்காய் வேணுங்க, இல்லாட்டி பலாப்பழம் வேணுங்கன்னா முடியாது. அப்ப மாங்காய் வந்துருச்சுன்னா அதை வச்சுட்டு அனுபவிச்சுக்க வேண்டியது. ஏன்னா செயலுக்கான விளைவு வந்துருச்சு. புரியுது? ஆனா செயல்ல மாற்றம் பண்ணா விளைவுல மாற்றம் வரும். சரி, உங்களுக்கு புளியம்பழம் தான் வேணுமா, இல்ல பலாப்பழம் தான் வேணுமானா, இன்னைக்கு பலாப்பழத்தை ஊனுங்க, நாளைக்கு பலாப்பழம் வரும். பலாப்பழத்தை ஊனிட்டு எனக்கு புளியம்பழம் வேணும்னு கிடைச்சாலும் வராது. கெட்டது செஞ்சுட்டு நல்லது கேட்டாலும் இறைவன் கொடுக்க மாட்டான், நல்லது செஞ்சுட்டு கெட்டது கேட்டாலும் இறைவன் கொடுக்க மாட்டான். இறைவன் பாரபட்சமற்றவன், வெறுப்பு அற்றவன், வேண்டுதல் வேண்டாமை அற்றவன். நமக்கு ஒரு அறிவு கொடுத்துட்டான், ஜாலியா இரு, அறிவை வச்சு சந்தோஷமா இரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, என்ன வேணா நீ பண்ணிக்கலாம், நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். வித்து சக்தியை பாதுகாக்கிற காய்கல்பும் பண்ணலாம், உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி பண்ணலாம், உணவை அளவு முறையோடு சாப்பிடலாம், இல்ல கண்டபடிக்கு சாப்பிடலாம், கண்டபடிக்கு தூங்கலாம், உடற்பயிற்சி இல்லாம இருக்கலாம், வித்து சக்தி தேவையில்லாம விரைவாக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்குமான விளைவிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. விளைவு உனக்கு வரும், செயலை செஞ்சுக்கோ, முழு சுதந்திரம் உனக்கு. சரிங்களா? அப்ப இந்த விளைவுல துன்பம்னு சிலது வருது பாருங்க, அது கூட இறைவனுடைய கருணைங்கிறார் மகரிஷி. விளைவுல வரக்கூடிய துன்பம் கூட இறைவனுடைய பெருங்கருணை. யோசித்து பாருங்க. அந்த துன்பத்தை கொடுத்து நம்மை திருத்துறதுக்கு முயற்சி பண்றார். இப்ப ஜட்ஜு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிறாருன்னா, தண்டனை கொடுக்கறங்கிற அவரோட நோக்கம் அல்ல, இவன் சிந்தித்து திருந்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அந்த தண்டனை கொடுக்கிறார். அதே போல கடவுள், நீங்க 7 இட்லி சாப்பிட்டா வயிற்று வலி கொடுக்கிறாருன்னா உங்களை தண்டிக்கணும்னு அவருக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த துன்பத்தை அனுபவிச்சாதான் நீங்க அடுத்த முறை சரியா செய்வீங்க, உங்க உடலை நீங்க நல்லா பாத்துக்குவீங்க. புரியுதா இல்லைங்களா? அந்த துன்பத்தை கொடுக்காம விட்டுட்டா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. 7 இட்லி சாப்பிட்டு வயிற்று வலி உங்களுக்கு வராம விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? 7 17 ஆகும், 17 27 ஆகும், 27 37, உங்களுக்கு வலியே வரல, என்ன ஆகும்? வயிறு வெடிச்சு செத்து போயிருவோம். சரிங்களா? குப்பைக்குள்ள போறீங்க, ஒரு தும்மல் வருது, சரிங்களா? நீங்க குப்பைக்குள்ள போனீங்க, உங்க மூக்குக்குள்ள குப்பை உள்ள போச்சு, அப்ப அந்த குப்பையை வெளியெடுக்கிறதுக்கு தும்மல் வருது, அப்ப கொஞ்சம் துன்பமா தான் இருக்கு. துன்பம் வரலைன்னா என்ன ஆகும்? அந்த குப்பை உள்ளேயே ஸ்டோர் ஆகும், குப்பை உள்ளேயே ஸ்டோர் ஆகும். அப்புறம் அது சளி ஆகும், அலர்ஜி ஆகும், ஈஸ்னோஃபோலியா கம்ப்ளைண்ட் ஆகும், சைனஸ் ஆகும், ஆஸ்துமா ஆகும், டிபி ஆகும், செத்து போயிருவீங்க. பரவாயில்லையா? அப்ப துன்பம் கூட நல்லதுக்கு தான். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். துன்பப்படுபவன் பாக்கியவான். ஜீசஸ் என்ன சொல்றாருங்க? துன்பப்படுபவன் பாக்கியவான். அதே விஷயத்த வள்ளுவர் சொல்றாரு, இடுக்கண் வருங்கால் நகுக. நகுகக்கு 2 மீனிங் இருக்கு, ஒண்ணு தள்ளி நெல்லுன்னு அர்த்தம், இன்னொன்னு சிரின்னு அர்த்தம். ரெண்டுமே பொருந்து இந்த இடத்துல. துன்பம் வர்றப்ப சிரிப்பா, ஏப்பா உன்னோட பாவ கர்மாவெல்லாம் வெளியே போகுதுப்பா, சந்தோஷமா இருப்பா. சரிங்களா? துன்பம் வர்றப்ப உன்னோட பாவம் எல்லாம் வெளியே போகுது. காய்ச்சல் வந்துருச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட கிருமியெல்லாம் அழியுது, சளி பிடிச்சிருச்சுன்னா உள்ள இருக்கிற கிருமியெல்லாம் வெளியே வருது, வாந்தி வந்துச்சுன்னா ஃபுட் பாய்சன் ஆகி கெட்டு போனது வெளியே தள்ளுது உடம்பு. அப்ப எல்லா துன்பத்திற்குள்ளும் ஒரு இன்பம் இயற்கையில வச்சிருக்கு. இயற்கை காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, இங்க காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. சரிங்களா? அதான் காரண காரிய தத்துவம்னு இதுக்கு பேரு, செயல் விளைவு தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. சரிங்களா?
அப்ப உங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணு நடக்குதுன்னா என்னைக்கோ ஒண்ணு செய்யாம இன்னைக்கு நடக்காது. அங்கிருந்து புகை வருதுன்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நெருப்பை நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல. புகைஞ்சாலே நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்க வாழ்க்கையில துன்பம்னு ஒண்ணு வந்தாலே ஒரு பாவம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இன்பம்னு ஒண்ணு வந்தாலே ஒரு புண்ணியம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் சிஸ்டம். சரி, இதனால் வரைக்கும் பண்ணுனதை என்ன பண்ணலாம்? மாற்றலாம். 2 வழி இருக்கு. நல்லா பயிற்சி பண்ணுங்க. செயல்ல வரணும். உடல்ல ஒரு நோய் இருக்கா, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க. 5 நலவுமுறை கடைபிடிங்க. செயலை மாற்றுங்க, விளைவு மாறும். மன அமைதி இல்லையா, குழப்பமா இருக்கா, நல்ல தியானம் பண்ணுங்க. தத்துவங்களை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தத்துவ ஞானத்தை புரிஞ்சுக்கோங்க. மனக்குழப்பம் எல்லாம் போயிடும். என் வாழ்க்கையில நீ ஏன் வருதுன்னு கேட்காதீங்க. நீங்க செய்த விளைவு தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த விளைவு நாளைக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு செயலை சரி பண்ணுங்க, நாளைக்கு விளைவு சரியா வரும். இன்னைக்கு நீங்க நேத்து செஞ்சது இன்னைக்கு வரும்னா, இன்னைக்கு செஞ்சது நாளைக்கு வரும்ல. அப்ப இப்ப இருந்து நல்லது செய்யுங்க, நல்ல விளைவு வந்துட்டு போகுது. சரியா? அப்ப செயலிலே மாற்றம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றுமே தவிர வேற எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாது. நல்ல பயிற்சி பண்ணுங்க, செயலை மாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க. செயல் விளைவு அதுதானே. கிவ் அண்ட் டேக் பாலிசி. பிச்சைக்காரன் படத்துல கூட ஒரு சீன் இருக்கும். அவங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. பிச்சைக்காரன் 1 ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஒரு சாமிகிட்ட போய் கேட்பாரு. அந்த சாமி சொல்லுவார், உன்னோட கர்ம வினை அப்படி இருக்கு, நீ ஒரு 48 நாள் போய் பிச்சை எடுக்கணும். அப்போ உன்னோட கர்ம வினை எல்லாம் கழியும், உங்க அம்மாவை காப்பாத்திடலாம். அவரு கடவுள் மேல பெரிய நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு நபர். அவர் என்ன கேட்பாரு தெரியுங்களா? முதல்ல எங்க அம்மாவை காப்பாத்திருங்க, அப்புறம் நான் போய் 48 நாள் பிச்சை எடுக்கிறப்ப. இந்த வேலை அங்க கிடையாது. சரிதானுங்களா? கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அங்க. கொடுத்து வாங்குறதுதான் வாழ்க்கை. வாங்கி எல்லாம் கொடுக்க முடியாது. நீ என்ன கொடுக்கறையோ அதனோட விலை உனக்கு வரும். அந்த சாமி சொல்லி அனுப்பிச்சார், நீ முதல் போய் பிச்சை எடுப்பா, பிச்சை எடுத்தா காப்பாற்றப்பட முடியும். கர்ம வினை நீ கழிச்சினா, சரிதாங்களா? துன்பத்தை நீ அனுபவிச்சு கர்ம வினை கழிக்கணும். அவர் போய் கஷ்டப்படுவார், துன்பப்படுவார், ரோட்ல படுத்திருப்பார். சரியா? பிச்சைக்காரங்களா வாழ்வாரு. நல்ல சாப்பாடு இருக்காது, துணிமணி நல்லதா இருக்காது. அந்த படுற கஷ்டத்தை பார்ப்பாரு. இந்த கஷ்டத்தை அனுபவிக்க துன்பம் போகுது. புரியுது? அவங்க அம்மா காப்பாத்திடுவார். ஆனா மகரிஷி மகான்கள் என்ன சொல்றாங்க? உன்னோட கர்ம வினைப்படி நீ பிச்சை எடுத்துதான் கழிக்கணுமான தேவையில்லை. நீ பிறருக்கு நல்லது செஞ்சே கழிக்க முடியும் உன்னோட கர்ம வினை. புரியுதுங்களா? பிறர் துன்பம் போக்குனாலே உன்னோட கர்ம வினை போகுங்கிறான். அதான் ஞான மார்க்கம். அது பக்தி மார்க்கத்துல இருக்கு. அன்னதானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க, பொருள் தானம் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாம் தானம் கொடுக்குறாங்கல்ல. எதற்காக? உங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக. அப்படி கொடுக்கிற தானம் சரியான தானமா இருக்கு. பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலத்துல உணவு தானம் பெருசா தேவையா நீங்க யோசித்து பாருங்க. சரிங்களா? வஸ்திர தானம் பெருசா தேவையில்லை. பொருள் தானம் கூட பெருசா தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு அறிவு தானம் தான் மிகப்பெரிய தேவையா இருக்கு. எல்லா குழந்தைகளும் மேக்சிமம் படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, படிக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையை பற்றிய அறிவு இல்லை, வாழ்க்கையை பற்றிய ஞானம் இல்லை. ஐஏஎஸ் ஆகிறாங்க, ஐபிஎஸ் ஆகிறாங்க, ஐடி ஃபீல்டு போய் உலகம் முழுக்க சுத்தி பாக்குறாங்க, எந்தெந்த நாட்டிலேயே வாழ்றாங்க நம்ம மாணவர்கள். ஒரே கேள்வி நான் கேட்கிறேன், சந்தோஷமா வாழ்றாங்களா? சொல்லுங்க. இவ்வளவு விஞ்ஞான வசதி வளர்ந்த காலத்துல ஏன் சந்தோஷமா வாழலன்னா, இப்ப நான் பேசுற தத்துவம் அவங்களுக்கு தெரியாது. எப்படி எனக்கு வாழ்க்கையில துன்பம் வருது, எப்படி என் வாழ்க்கையில இன்பம் வருது, என்ன பண்ணா துன்பம் வராம நிறுத்திக்கலாம், என்ன பண்ணா இன்பத்தை அனுபவிக்கலாம்னு தெரியல. இறைவனை வேண்டி 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 போறாங்க. மகரிஷி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாட்டு எழுதியிருப்பார். சரி, கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி
இறைவன் எல்லையற்ற ஒரு சக்தி. அவனுக்கு போய் கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு ஒரு கதையை சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி, சரிங்களா? கருத்துக்கு கடவுளை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சிறுமையா சின்ன விஷயத்தை அடக்கி வச்சாங்க. இது என்ன ஆகி போச்சு? இந்த புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழியறியாது. இவனே பல துன்பத்தில் இருக்கிறான். போய் கடவுள்கிட்ட சொன்னா தீரவும் மாட்டேங்குது. சொல்லுங்க, நீங்க சொன்னதெல்லாம் உங்க கடவுள் சரி செஞ்சுக்காரு. எத்தனை வருஷமா கோயிலுக்கு போறீங்க? உடல் நலமாகணும், மன அமைதியா இருக்கணும், குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணும், என் குழந்தைக்கு அது நடக்கணும், இது நடக்கணும். வேண்டாத கோயில் இல்லை, புரியுதுங்களா? ஏறாத மலைகள் இல்லை, அப்படி சொல்றீங்கல்ல. எல்லாமே சரியாயிடுச்சா? புண்பட்ட மனசு வழியில துடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளை விட வேற யாருக்கு போய் சொல்றதுன்னு தெரியல. மேலும் புண்ணாய் போகும் வழி அறியாது தவித்து வாழ்வில் கண் கலங்கி நிற்போர்க்கும் என்ன சொல்றாங்க? வாழ்க்கையில என்னன்னே புரியலையே. கண் கலங்கி நிற்போர்க்கும் கடவுள் தன்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்து இயங்கும் உண்மையினை விளக்குவதே. அந்த இறைவனுடைய தன்மை நாம் செய்யக்கூடிய கர்மா செயலனுடைய விளைவாக எழுந்து இயங்கக்கூடிய உண்மையினை விளக்குவதே இக்காலத்திற்கு ஒத்த உயிர் தொண்டாகும். இந்த காலத்துல அதுதாங்க தேவை. உங்க சக உயிர்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு விரும்பினா அதை செய்யுங்க. கடவுள் தன்மை நாம் செய்யக்கூடிய கர்மத்திற்கு விளைவாக எழுந்து இயங்கக்கூடிய உண்மையினை விளக்குவது இக்காலத்திற்கு ஒத்த உயிர் தொண்டாகும். உணர்வோம் செய்வோம். மகிழ்ச்சி முடிச்சுட்டார். உணர்வோம் செய்வோம். உணர்ந்து பாருங்க, என்ன தேவை இந்த மனித குலத்துக்கு? எவ்வளவு துன்பம்? ஏன் செயலுக்கு விளைவாக இறைநிலை இருக்குதுன்னு புரியல. எல்லாம் செய் வல்லமையுடையோன் இறைவன். ஆமா, உண்மை. எல்லாத்தையும் செய்வான். நெல்லை கொண்டாந்து ஒரு படி வச்சுட்டு, சரிதானா, 1000 படியா மாத்தி கொடுக்க சொல்லுங்களேன் பாப்பா, செய்வானான்னு. நான் இறைவனை குறை பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம இறைவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம். புரியுதுங்களா? எல்லாம் செய் வல்லவனுடையோன் இறைவன். யாராலும் இதை மறுக்க முடியாது. ஆனா நெல்லாயிலும் மற்ற நேர் உணவு மணி எனிலும் நிலத்தில் வித்திட்டே நாம் நிச்சயமாய் பெற வேண்டும். நிலத்துல நெல்ல போட்டு உழுது நெல்ல போட்டு விளைச்சல் அப்புறம் தான் எடுக்க முடியும். நீ செயல் செஞ்சாதான் அங்க விலை வரும். இறைவன் எல்லாம் பண்ணிடுவான்னா உண்மைதான். நெல்ல ஆனா 100 நெல்லா மாத்த முடியாது. செயல் செஞ்சீங்கன்னா விளைவு அவன் கொடுக்கும். அதனால மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? நம்மளுடைய செயலை நாம் சரியாக செய்யும் போது நிச்சயமாக வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக அமையும். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யுங்கிறார். உளநிலையில் முன்னேற வேண்டும் என்றால் மனநிலை உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் தானே இருக்கும். உளநிலையில் முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். இந்த உடலை நல்லா வச்சுக்காம உன்னோட உள்ளம் நல்லா இருக்காது. இதை புரிஞ்சுக்கோங்க, அடிப்படை. நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் தியானத்தில் உயர முடியாது, சத்தியமா முடியாது. அப்ப உளநிலையில் முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். செயலுக்குதான் விளைவு. அளவு, முறை, காலம், சூழல், இந்த 4 மனசுல வச்சுக்கோங்க. எப்பவுமே மனசுல இருக்கணும். எல்லாத்துலயும் ஒரு அளவு, ஒரு முறை, அது என்ன காலம், என்ன சூழல் இருக்கிறோம். இந்த 4ஐ ஆழ்ந்து அறிவில் நன்றாக கணித்துக் கொள்ளும். ஒரு செயல் செய்யறப்ப இந்த 4ஐ யோசிக்கணும். அளவோடு இருக்கா, முறையா இருக்கா, காலம் அறிஞ்சு செயல்படுறவா, சூழல் அறிஞ்சு செயல்படுறவா. இந்த 4ஐயும் ஆழ்ந்து அறிவில் நன்றாக கணித்துக் கொள்ளும். வளம் பெருகி வாழ்வில் முன்னேறவென்றால் உன்னோட வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெருக்கி நீ உயர்ந்த நிலை போகணும்னு நினைக்கிறேன்னா வாய்ப்பேச்சால் மட்டும் இவை வாராது.
சும்மா வாயில பேசிட்டு இருந்தா வராது தம்பி. சரிங்களா? களமிறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு, சும்மா கிடையாது, களத்துல இறங்கணும். விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல் புரிய வெற்றி வெற்றி வெற்றிதான் அடையணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும். சும்மா பேசிட்டு இருந்தாலாம் நடக்காது இது. சரிதானுங்களா? அந்த வெற்றியை நீங்க அடையணும் அப்படின்னா களமிறங்கி இந்த செயல் செய்தால் என்ன விளைவு வரும் அப்படிங்கறத கணித்து கொண்டு கணக்காக செயல் புரிய வெற்றி வெற்றின்னு மகிழ்ச்சி முடிக்கிறார். சரிங்களா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம ஆழமாக கடவுளை நம்ம குறைவா சொல்லல. மறுபடியும் நான் இந்த இடத்துல சொல்றேன், நீங்க கடவுளை தவறா புரிஞ்சுக்காதீங்க. கடவுள் எல்லாம் வல்ல பேராற்றல். அவர் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, எந்த செயல் செய்தாலும் விளைவை இறைவன் கொடுத்துருவார். அதனால மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, செயலுக்கு விளைவை சரியாக கணித்து செயல்படுவதே இறை வழிபாடுங்கிறது. இறை வழிபாடு ஒண்ணு இல்லை. இறைவனை நீங்க இன்ப துன்பமா உணர்ந்து கொண்டேதான் இருக்கீங்க. அவன் தான் இன்பமாவும் வர்றான், அவன் தான் துன்பமாவும் வர்றான். நல்ல செயல்களை செஞ்சீங்கன்னா அவன் இன்பமா வருவான், கெட்ட செயல்களை செஞ்சா துன்பமா வருவான். துன்பமாக வருவது கூட நீங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறானே தவிர உங்களை தண்டிக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. சரிங்களா? இதைத்தான் மகரிஷி அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு வாழ்நாள் முழுக்க செயல்பட்டார். நல்லா பாருங்க, நம்முடைய செயலுக்கும் பேச்சுக்கும் எண்ணம் தான் மூலம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு செயல்வழி தத்துவம் பேசணும்னு நினைக்கிறேன், பேசிட்டு இருக்கேன். சரி, அப்ப என்னோட பேச்சுக்கு எது மூலம்? என்னுடைய எண்ணம் தான் மூலம். இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு எது மூலம்? உங்களோட எண்ணம் தான் மூலம். கிட்டத்தட்ட 1500 பேர் சேர்ந்தாங்க. இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இதுல ஒரு 445. நான் முதல்ல அடிக்கடி பார்ப்பேன், இப்ப பாக்குறது இல்லை. சரி, வர்றவங்க வரட்டும்னு விட்டுறது. யூடியூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியல. 1 செகண்ட். ஓகே, 224. இதுல ஒரு 445, 450, 470, 570, 670, ஒரு 700 பேர் இருக்கீங்க. 800 பேரை காணும். சரி, பரவாயில்ல. 700 பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? மதியானம் 11:30 1:30 வரைக்கும். செயல் தானே. எது காரணம்? உங்களுடைய எண்ணம் தான் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து, சரிங்களா? நம்மளுடைய சிந்தனை, தாட்ஸ் வேற, சிந்தனை வேற. நல்லா புரிஞ்சுக்கோ. தாட்ஸ் கண்ணை மூடுனா தானா வந்துட்டே இருக்கிற சிந்தனை நீங்கள் எடுத்து சிந்திப்பது. இப்ப உங்களோட வாழ்க்கையை எடுத்து சிந்திக்கிறீங்க. சிந்தனையால் உங்களுடைய எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து, அந்த எண்ணம் தாப்பா எனக்கு சொல்ல வருது, எண்ணம் தாப்பா என்னோட செயலா வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உட்கார்ந்து சிந்திக்கணும். அதான் மாதிரி சொன்னாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அப்ப அந்த செயல்கள் எல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் வேற என்னங்க நடக்கும்? இந்த எண்ணத்தை கரெக்டா நம்ம சிந்தனை செய்து இந்த செயல்கள் எல்லாம் நல்லதே கொடுக்கிற வகையில நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அதை காத்துட்டீங்க அப்படின்னா, சிவ கருணை ஜீவனிலே துளிர்க்கும் அன்றோம். இந்த சிவன் சிவன் சொல்றீங்கல்ல, இறைவனுடைய கருணை உங்களோட ஜீவனிலே துளிர்க்கும். பார், எவ்வளவு பெரிய விஷயம். சரிங்களா? செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை. திரும்ப திரும்ப பல இடத்துல வலியுறுத்துறார் மகிழ்ச்சி. செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்கள் எல்லாம் சிவபூஜையாகும். முடிச்சிட்டார். உங்களோட செயல்கள் எல்லாமே சிவபூஜை. என்ன ஒரு பெரிய ஞானம் தெரியுங்க அது. நீ சிவனுக்கு போய் அங்க பூஜை பண்றீங்களே, சரிங்களா? அது வேண்டான்னு நான் சொல்லல. ஆனால் உண்மையான சிவபூஜை எது? எல்லாம் வல்ல இறைவனே நானாக இருக்கிறான், எல்லா உயிர்களாக இருக்கிறான். சரிதானுங்களா?
அப்ப எந்த உயிருக்கும் தனக்கும் நீங்க துன்பம் கொடுக்காம உங்களோட செயல் அமைஞ்சதுன்னா, செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம். உங்க செயலெல்லாம் சிவனுக்கு செய்யக்கூடிய பூஜை. 4 இட்லி அளவா சாப்பிடுறீங்களா, நீங்க சிவ பூஜையில இருக்கீங்கன்னா. அளவு முறை மீறி சாப்பிடுறீங்களா, இறைவனுக்கு எதிராக செயல் புரியுதுங்க. சரிதானுங்களா? சரி, நான் ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்யறேன். மிக முக்கியமான ஒரு கவி. சரிதானா? அது என்ன கவினா, தன் குற்றம் இல்ல, முள் எடுத்து. இந்த கவி இப்படித்தான் தொடங்கும். முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த. ஒரு சின்ன முள் எடுத்துக்கங்க. ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமா. அவர் முற்றும் துறந்த முனிவரானாலும் துன்பம் வருமா வராது? நிச்சயமா வரும். நிச்சயமா வரும். முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயம். கரெக்ட் தானே? சரி, கரெக்ட் தான். எல்லளவும், எந்த அளவு? எல்லளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி. அவர் எப்படி இருக்காராமா அந்த முனிவர்? எல்லளவு கூட பிறருக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஞானி. எல்லளவு பிறர் தீங்கு நினைக்கா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். அவர் உங்களை சபிக்கல. நீங்க முள்ள எடுத்து குத்துறீங்க, அவர் உங்களை சபிக்கல. ஆனா ஒரு வழி உணர்வு வந்திருக்குமில்ல, அப்படின்னு வழி உணர்வு வந்திருக்குமில்ல. சரிங்களா? எனினும் அவர் துன்ப அலை, அந்த துன்ப அலை அவர் அனுபவிச்சார்ல, அது உனக்கு சாபமாகும். சாபமாகும். எப்படி வருது பாத்தீங்களா விளைவு? எல்லளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். இப்ப எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும் யோசிங்க. என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கிறோம்? எவ்வளவு பேரை உடலை மனதை வருத்தப்படுத்திட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால், நீங்க அந்த மன வருத்தம்ங்கிற செயலை செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். சத்தம் போட்டு போயல, நீங்க செயல் முடியல, விளைவு வரும், அனுபவிக்கணும். நீங்க அந்த உயிரை துன்புறுத்தற்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? உங்க உயிரை துன்புறுத்தற்கே உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. புரியுதா? உங்க உடலை துன்பப்படுத்துவதற்கே உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அதை நாம செய்யல. அப்ப அன்பு ஊற்றா இருக்கிற இல்லறத்துல ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வு. எவ்வளவு கவனமா இருக்கு. நமக்காகவே வாழ்றவங்க மேல இவ்வளவு தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமே. கவனமா இருக்கணும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வு. எந்த உயிருக்கு துன்பம் கொடுக்காதீங்க. அதுதான் இரண்டொழுக்க பண்பாடு. இரண்டொழுக்க பண்பாடு செயல் விளைவித்தத்தினுடைய உச்சம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? கொடுத்தா வரும். உனக்கு கொடு, வேணாம் கொடுத்துதான் பாரு. கொடுத்தான் இத்தனை வாங்கி கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உடம்புல இத்தனை பிரச்சனை, மனசுல இத்தனை பிரச்சனை, குடும்பத்துல இத்தனை பிரச்சனை. சரிதானே? ஏன் இவ்வளவு பிரச்சனை? நீ செஞ்சதுதான் இன்னைக்கு விளைவா வந்து முன்னாடி நிக்குது. சரிதானே? ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சு. ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்யும். இது உங்களை நிச்சயமா மாற்றும். ஒரு சின்ன செயல். என்ன செயல்? சும்மா ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறீங்க. ஒரு கடையில நின்றுட்டு பழம் வாங்கி சாப்பிடுறீங்க. சாப்பிட்டுட்டு அந்த வாழைப்பழம் தூக்கி இப்படி போடுறீங்க. டப்பா இருக்குது, டப்பால போடாம இப்படி தூக்கி போடுறீங்க. அது பக்கத்தால இருக்கிற மெயின் ரோடு, நீங்க நிக்கிற இடத்துல மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடு மேல போய் விழுந்துருச்சு அந்த தோல். ஒண்ணு இல்ல, வாழைப்பழ தோலை இப்படி போடுறதுக்கு போது இப்படி போட்டீங்க, அது போய் இந்த ரோட்ல விழுந்துருச்சு. இது ஒரு பெரிய தப்பா?
இது ஒரு பெரிய தப்பா? தப்பு மாதிரி தெரியல. வாழைப்பழத்தோடு தான். சரி. இப்ப அந்த வழியா ஒருத்தர் 2 வீலர்ல போறாரு. ஃபேமிலியோட போயிட்டு இருக்காங்க. சரிதானுங்களா? ஃபேமிலியோட போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்தோனையும் எதுக்கோ பிரேக் பிடிக்கிறாரு. அந்த பிரேக் பிடிக்கிற டைம்ல கரெக்டா அந்த டயரும் அந்த வாழைப்பழத்தோலும் மேட்ச் ஆகுது. ஸ்கிட் ஆயிடுச்சு. கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்துட்டாங்க. இப்ப வாழைப்பழத்தோலை போட்டது தப்பா? சரிங்களா? கீழே விழுந்ததோட மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு பெரிய லாரி நல்லா ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. 4 பேர் மேல ஏத்திட்டு போயிடுச்சு. இப்ப நீங்க தோலை போட்டது தப்பா? சொல்லுங்க, தப்பா இல்லையா? சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயலோட விளைவு எப்படி வரும்னு 1க்கு 100 தடவை யோசி. எண்ணி துணிக கர்மம். செயல் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய்யுங்க. செஞ்சதுக்கு அப்புறம் துணிந்த பின் எண்ணவம் என்பது இழுக்கு. கவனமா இருக்கணும். நீங்க ஒரு சொல்றீங்கன்னா அந்த சொல் போய் அவங்ககிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சு சொல்லுங்க. விளைவை புரிஞ்சு சொல்லுங்க. இந்த வாழைப்பழத்தோலை போடுற மாதிரி போற போக்குல எத்தனை விஷயத்தை போட்டு விட்டுட்டு போயிடுறோம் நம்ம. புரியுதா இல்லைங்களா? அதனோட விளைவு எல்லாமே உங்களை வந்து தாக்கிட்டே இருக்கு. அதுதான் உங்க வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இவ்வளவு துன்பத்திற்கு காரணம். இன்றிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள்னு யாரும் தனியா கிடையாது. அது எல்லையற்ற சக்தி. அது உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் உங்க கூடயே இருக்கு. செயலை நீங்க செய்யுங்க, அது விளைவாக வரும். அப்ப நல்ல செயல்கள் நீங்க சிந்தித்து செய்யறது எல்லாமே இறை வழிபாடு தான். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. யாருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பிறர் துன்பத்தை போக்குங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய உச்சகட்டமான நியதி. புரியுதா இல்லைங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. நம்ம காலம் கருதி இதை நம்ம நிறைவு செய்வோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. நான் உங்களை வாழ்த்திட்டு ஒரு சில அறிவிப்புகள் நம்ம சொல்லி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண், பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி.